பெருமாள் கோயில்ல இருக்க சடாரிக்கும் மலையாளிஸ் கொண்டாடுற ஓணத்துக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுதான் அசுரகுல மன்னர் மகாபலி சக்கரவர்த்தி. இந்த மகாபலி சக்கரவர்த்தி ஒரு யாகம் பண்ணி நிறைய தான தர்மம் பண்ணாரு. அதுக்கு வாமனர் வேஷத்துல வந்தாரு நம்ம மகாவிஷ்ணு. வந்து மகாபலி கிட்ட எனக்கும் ஏதாச்சும் தான தர்மம் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. வாமன ரூபத்துல வந்ததுனால அது பெருமாள்னு மகாபலிக்கு தெரியவே இல்லை. ஆனா அந்த யாகத்துல கலந்துகிட்ட மகாபலியோட குரு சுக்கராச்சாரியார் கண்டுபிடிச்சிட்டார். மகாபலி வாமன ரூபத்துல வந்த பெருமாள் கிட்ட என்ன வேணும்னு கேட்க, பெருமாள் 3 அடியில நிலம் வேணும்னு கேக்குறாரு. சுக்கராச்சாரியார் வந்தது பெருமாள் தான் தெரிஞ்சு மகாபலிய தடுக்கிறாரு. வந்தது பெருமாள் தான் தெரிஞ்சாலும் பெருமாளுக்கே தானம் பண்ண போறேன்னு கர்வத்துல மகாபலி இருந்தாரு. இது தடுக்க சுக்கராச்சாரியார் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவரால் தடுக்க முடியல. மகாபலி கர்வத்தோட 3 அடி தானே எடுத்துக்கோன்னு சொல்லவும் பெருமாள் வானத்திலயும் பூமியிலயும் அவர் பாதத்தை வச்சு 2 அடியில உலகத்தையே அளந்துட்டார். இத பார்த்து மகாபலி சக்கரவர்த்தியோட கர்வம் சுக்கு நூறா உடைஞ்சிருச்சு. இப்போ பெருமாள் மகாபலி கிட்ட 2 அடி வச்சுட்டேன், 3வது அடி எங்க வைக்கன்னு கேட்க, மகாபலி பெருமாள் கிட்ட உங்க பாதத்தை என் தலைமையில வைங்கன்னு சொன்னார். இதனாலதான் சடாரி வைக்கிற பழக்கமே வந்தது. பெருமாள் பாதம் இல்லாத சடாரியே கிடையாது. அகம்னா நம்ம, பாவம்னா நம்ம செய்யற பாவங்கள். அப்படி சடாரிய தலை மேல வைக்கும் போது நம்மளோட அகம் பாவம் எல்லாமே போயிடும்னா ஐதீகம். இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, ஒரு பெருமாள் டாஞ்சு பெயிண்டிங் வாங்கும் போது சடாரி இருக்கான்னு பார்த்து வாங்க.